நம்முடைய அயோத்தி ராமர் லாலா கோயிலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ராமர் லாலா குழந்தை ராமர் என்பதைத்தான் அப்படி சொல்கின்றார்கள். 1528ஆம் ஆண்டு பாபர் இந்தியாவில் இருந்தபொழுது ராமர் இருந்த இடத்தில், கோயில் இருந்த இடத்தில் ஒரு மசூதி கட்டிவிட்டார். ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அத்தனை மன்னர்களும் பல்வேறு இந்து மத சமயத்தை சார்ந்தவர்களும் இதற்காக எதிர்த்து போராடினார்கள். இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 3 பேரை சொல்லலாம். இந்த 3 பேரும் மன்னர்கள் என்பதன ரஞ்சித் ராணா, ராணி அகல்யாபாய், ஜெயராஜ் கன்வர். இவங்களாம் படையோடு போனாங்க, வீரமரணம் அடைந்தார்கள். இப்போ அந்த நேரத்தில் சியாமானந்த் மகராஜ் என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழந்தை லாலா அந்த தெய்வ விக்கிரகத்தை எடுத்து மறைத்து வைத்தார். ஏனென்றால் அதை எதுவும் பின்னப்படக்கூடாது என்ற காரணத்தினால் அதை எடுத்து மறைத்து விட்டார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதன் பிறகு அயோத்தியில் ஒரு 300 வருடங்கள் கழித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துவிட்டது. அப்பொழுது அந்த இடத்துல ஒரு செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்த 2 பெரியவர்கள் அயோத்தியிலே இருக்கிறவங்க. ஒருவர் அமீர் அலி என்பவர், மற்றொருவர் ராம்சந்த் தாஸ். இருவரும் செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அதுவரை பல்வேறு போராட்டங்கள் காரணத்தில் அங்கே தொழுகை நடைபெறவில்லை. ஸோ ராம்சந்த் தாஸ் அமீர் அலியை கேட்டுக்கினார். பாபர் வெளிநாட்டை சார்ந்தவர், பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளிநாட்டை சார், நம்மெல்லாம் இந்த ஊரில் ஒரே இடத்துல இருக்கிறோம், அதை நீங்கள் பயன்படுத்துறதில்லை, அது எங்களுக்கு புனிதமான இடமா கருதுகிறோம், அதனால் அதிலேயே நாங்கள் வழிபாடு செய்யக்கூடாது அப்படி பெரிய மனது பண்ணி பரந்த உள்ளம் இருந்திருந்து. இந்து முஸ்லீம் என்ற வேற்றுமையெல்லாம் கிடையாது. அமீர் அலி என்ன சொன்னார், ஆமாம், இப்போ சும்மா இருக்கிற இடத்துல நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னு நல்ல விஷயம் தானே, ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம், ஆனால் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு உடன்படிக்கையிலேயே கொடுக்குறேன். அவர் எவ்வளோ சிறப்பாக அதை முன்னெடுக்கிறார் பாருங்கள். உடனே ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அதில் இந்துக்களுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தினர் சேர்ந்து அது வழிபாடு நடத்துவதற்கு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது இந்த இடத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்க்கிறது, இப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமை இதனால் அதிகப்பட்டதனால் அவருடைய அரசாங்கத்துக்கு ஆபத்து. அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இதுக்கு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அயோத்தி ராமர் சமாச்சாரத்தில் முதல் வழக்கு இதுவாகத்தான் இருக்கணும். கிழுமல் வழக்கு போடுகின்றார்கள். அந்த வழக்கின் தீர்ப்பானது நம்முடைய அமீர் அலியையும் ராம்சந்த் தாஸ், பாபு ராம்சந்த் தாஸ், இவங்க 2 பேருக்கும் தண்டனை. என்ன தண்டனைனா தூக்கு தண்டனை. இந்த ராமர் கோயிலுக்காக ஏற்கனவே பலர் உயிரிழந்தில்லாமல் இப்போ இதில் அமீர் அலியும் ராம்சந்த் தாஸும் தூக்கிலிடப்படுகின்றார்கள். நம்ம தமிழ்நாட்டில் கட்டபொம்மனை எப்படி புளிய மரத்தில் போட்டாங்களோ அதே மாதிரி அங்கேயும் புளிய மரத்தில் இவர்கள் இருவரையும் தூக்கிலிட்டு மரணம் எழுதினார்கள். ஸோ அந்த மரத்தை அந்த ஊர்க்காரங்களை ஒரு புனிதமான, ஏன்னா பொதுநலனுக்காக போகிறவங்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள், அதில் இது ஒன்று. ஸோ இதில் பொதுமக்கள் அதை ஒரு புனிதமாக கருதினார்கள் அந்த புளிய மரத்தில். அப்போ சுக்லான்றவர் அந்த ஊரை சேர்ந்தார். இவ்வளவு பாடுபட்ட பெரியவங்க 2 பேருமே, அவங்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு ஒரு சிலை நிறுவுவதற்காக ஏற்பாடு செய்கின்றார். சிலை தான் அந்த புளிய மரத்தில் இவங்க 2 பேரும் ஒரு சிலை வைத்து வழிபடுறதுக்கு எத்தனையோ பேர் வராங்க பார்க்கறதுக்கு ஆர்வமாக. சரி, ரைட், வைக்கலாம். மீண்டும் இது 2வது வழக்குன்னு நான் சொல்லலாம். மீண்டும் ஒரு கிரிமினல் வழக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சுக்லா என்பவர் மீது தொடுக்கின்றது. அதுலேயும் தண்டனை என்னவென்றால், பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரபட்சமே இல்லாமல் இவருக்கும் தூக்கு தண்டனை, இவருக்கும் அதே புளிய மரத்தில் தூக்கு தண்டனை, இவருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
அதன் பிறகு அந்த புளிய மரம் புனிதம் வாழக்கூடாது என்பதற்காக அந்த புளிய மரத்தையும் வெட்டிவிட்டார்கள்.